ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம அஜித் குமார் நடிப்பில் இப்போ பரபரப்பாக ரிலீஸ் ஆகிக்கிற படம் தான் குட் பேட் அட்லி. இந்த படத்தினோட விமர்சனத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். குட் பேட் அட்லி இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கேங்ஸ்டர் மும்பையில் அஜித் குமார் அவர் வந்து திரிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர்னு தெரிய வருது. அப்போ வந்து ஒரு குழந்தை பிறகுது அவங்களுக்கு. அந்த குழந்தையை பார்க்கறதுக்கு போகிறாரு. போகும்போது அந்த அம்மா இருந்துட்டு நீங்கள் பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர், அதனால் குழந்தையை நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து அவர் ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படுது. 18வது பர்த்டேவுக்கு நான் உன்னை வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே அவர் மறுபடியும் 18வது பிறந்தநாளுக்கு அவர் வெளியும் வந்துடுறாரு. வரும்போது பையன் வந்து ஒரு பொய்யான கேஸில் ட்ரக் அடிக்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு போதைப்பொருள் விஷயத்தில். போன உடனே அப்புறம் மறுபடியும் அந்த பையனை நம்ம வெளியே எடுத்து அவர் வந்து ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறத அந்த படத்தினோட மொத்த கதை. இந்த படத்தை வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டர் மாதிரி எடுத்திருக்காங்க. இது விண்டேஜ் படம். விண்டேஜ் படம்னாவே உங்களுக்கு தெரியும், அது வந்து பழசும் புதுசையும் கலந்து ஒரு அடிச்சுவிட தான் அந்த படத்தினுடைய ஒரே ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விறுவிறுப்பாக ஒரு தலைவோட ஃபேன்ஸுக்கு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு படமாக இருந்துச்சு. அது மறுக்க முடியாத ஒரு உண்மை தான். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன்லேருந்து இன்டர்வல் வரலும் அவங்க கதை வந்து நீட்டாக சொல்லியிருக்காங்க. இன்டர்வலில் கூட அவர் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற வரலுமே கூட இந்த படத்தினுடைய கதை வந்து நம்மளுக்கு நல்லாவே புரிஞ்சுது. என்ஜாய்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. இடையிடையே பழைய பாடல்கள் போட்டுவிட்டது, டப்பிங்கில் வந்து ஒரிஜினலாக பேசுனது, அதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன பேசுனாங்களோ அதை அப்படியே கலந்து விட்டதெல்லாம் கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு புரிஞ்சுது, நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா பையனை நடிச்சிக்கிற அந்த கேரக்டர் பரவாயில்ல. அப்புறம் திரிஷா கேரக்டர் அவங்க வந்து மனைவியாக வராங்க இந்த படத்தில். அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் என்னவோ அதை கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க. அப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் ஒரு ஜெயில் சீன் வரும். அந்த ஜெயில் சீனில் அங்கே இருக்கிற எல்லாருமே கைதி ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் கைதியாக இருக்கிற அஜித் வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே வந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு மீண்டும் கைதி ட்ரெஸ் போட்டுக்குவார். இதெல்லாம் ஒரு தமிழ் சினிமானுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அது நீங்களே முடிவெடுத்துக்காங்க, அந்த மாதிரி ஒரு சீன் அதெல்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சீனில் வந்து அஜித் குமார் வந்து பவராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சீனும் பில்டப் பண்ணி ஒவ்வொரு சீனும் அவங்களோட டைலாக்கை வேறு மாதிரி கொடுத்து ஃபஸ்ட் ஆஃபெல்லாம் நல்லா நிறைவாகவே கொடுத்துட்டாங்க அந்த படத்தில். ஆதிக் ரவிச்சந்திரன் ஆனால் ஃபேன் பாய் அவர் அஜித்தினோட ஃபேன் பாய் அவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குறிப்பாக ஒரு விஜய் வச்சு ஒருத்தர் படம் எடுக்கிறாருன்னா என்ன சொல்லுவார்னா, நான் விஜயினோட தீவிரமான ரசிகன், அதனால் விஜய் வச்சு நான் படம் எடுத்து அவருடைய நான் தீவிரமான ஃபேன், அதனால் விஜய்க்கு வந்து நான் அப்படி தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. குறிப்பாக அட்லி, இந்த நெல்சன் அவங்க மாதிரி ஆளுங்களும் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அதுபோல் அஜித் வச்சு எடுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே வார்த்தையில் தலை ஃபேனை நான், அதனால் தலை வச்சு இப்படி தான் எடுப்பேன்பாங்க. இப்போ சிம்பு படம் எடுத்தாங்கன்னா சிம்பு ஃபேனு, அதனால் நான் இப்படி தான் எடுப்பேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்தந்த சீசனில் அந்தந்த இடத்துல எடுக்கிறது தான். இதே டைரக்டர் நாளைக்கு ஒரு நாளைக்கு விஜய் வச்சு எடுத்துக்கிற சூழ்நிலை வரும்போது அவர் என்ன சொல்லுவார்னா, நான் விஜயினுடைய ஃபேன் பாயே, அதனால் விஜய்க்கு நான் இப்படி தான் படம் எடுப்பேன்னு சொல்லுவார். அது வியாபாரம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த ஒரு விறுவிறுப்பு வந்து செகண்ட் ஹாஃபில் இல்லை. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதை அவத்தாலே நின்றுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மலேசியாவில் தேடுறாங்க அந்த வில்லன் யாருன்னு சொல்லி, அந்த ட்ரக் அடிக்டில் பையனை மாட்ட வச்சது யாருன்னு தேடுறாங்க. அப்புறம் மும்பையில் தேடுறாங்க, எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஆனால் அது ஒரு புதுசாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அர்ஜுன் தாஸை உள்ளே கொண்டாந்து விட்டு அர்ஜுன் தாஸுக்கு ஒரு டபுள் டூயல் கேரக்டர் கொடுத்து அவரையும் அந்த படத்தில் வந்து நல்லா ஓரளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. பயன்படுத்தினாலும் ஒரு படத்தில் ஸ்ட்ராங்கான வில்லன் யாரும் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மைனஸ் தான் அந்த படத்தில். ஏன்னா அர்ஜுன் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஏகே அப்படிங்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டருக்கு வந்து இவங்க சின்ன பசங்க மாதிரி இருக்கிற இவங்க வில்லங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தோணுது. அவ்வளோ பெரிய டானாக இருக்கிறாரு, அவர் நினச்சா எல்லாம் வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒரு நம்ம ஊரில் இருக்கிற சாதாரண ஒரு சின்ன அரசியல்வாதியை கூட ஃபோன் பண்ணி சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் விட்டுருவாங்க ஜாமீனில். ஆனால் அவரு வந்து பெரிய ஒரு டானு, 3 ஸ்டேட்டுக்கு டானு. ஆனால் அப்படி இருக்கும்போது அவர்களால் அந்த பையனை எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கும்போது அது கொஞ்சம் நம்மளுக்கு கிரிஞ்சாக தான் தெரிஞ்சுது. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாக பில்டப் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஃப்ளாஷ்பேக்கில் அந்த வந்து அர்ஜுன் தாஸ் வந்து சிம்ரனால் தான் அந்த பையனுக்கு அப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது அது என்ன ஏதுன்னு சொல்லி அவங்க ஸ்ட்ராங்காக காட்டவும் இல்லை, அது காட்டக்கூடிய நம்மளுக்கு புரியவும் இல்லை. இன்னொன்று கிளைமேக்ஸ், அப்புறம் எதிர்பார்த்த கிளைமேக்ஸ் தான் எல்லாரும் போல் அஜித் எல்லாத்தையும் அடிச்சுன்னு துவம்சம் பண்ணிவிட்டு பையனை மீட்டு வந்துடுறாரு. அவ்வளோதான் கதை. இருந்தாலும் இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதுக்குண்டான எல்லா ஒர்த்தும் இருக்குது. பழைய பாடல்கள் வந்து அங்கங்கே நம்மளுக்கு வந்து கொடுத்தது வந்து இந்த பில்டப்பு, அந்த பழைய பாடல், இந்த படத்தை அதை வந்து ஒரு அஜித் புகழ் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். ஆனால் இருந்தாலும் அந்த பழைய பாடல்கள்லாம் கேட்கும்போது மீண்டும் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு 2-3 சீனில் வந்தாலும் கூட சிம்ரனுடைய அந்த
கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் அஜித்துக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அந்த வாலி படத்தில் இருந்த அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா அந்த காரப்பொரி சாப்பிட்ற சீன், அந்த சொல்கிற அந்த லைனெல்லாம் அந்த கில்லி படத்தில் வர்றது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா நடிச்சுக்கிறாங்க. பிரசன்னா ஆகட்டும், சுனில் ஆகட்டும், ஜாக்கி சரப் ஆகட்டும், எல்லாருக்கும் அவங்கவுங்க கொடுத்தது என்னவோ அதை நடிச்சுக்கிறாங்க. இன்னும் கூட வில்லனை ஸ்ட்ராங் பண்ணி இந்த படத்தில் வந்து இந்த விண்டேஜை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நல்லா சிறப்பாக வந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் குட் பை டேட்லி வந்து ரசிகர்களுக்கான படம். ரசிகர்கள் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டாடுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்த விடாமுயற்சி படம் வந்து ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸும் ஒரு ஆவரேஜான மூவி அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸும் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதுபோல் இந்த குட் பை டேட்லி வந்து உண்மையிலே நல்லா தான் இருக்குது. அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த படம் பரவாயில்லன்னு தான் நம்ம சொல்ல தோணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து நல்லா எஃபெக்ட் போட்டு எடுத்துக்கிறாங்க, நல்லா செலவு பண்ணி எடுத்துக்கிறாங்க இந்த படத்தை. அதுக்கே இந்த டீமை நம்ம பாராட்டி ஆகணும். இன்னொரு படி மேலே போய் இந்த படத்தை வந்து அஜித் ரசிகர்கள் ரொம்ப கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள். நான் அஜித்தினோட ஃபேன் பாய்ஸ் எல்லாருமே இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க. மற்றபடி ஆவரேஜாக இருக்கிற ரசிகர்கள் வந்து ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். குட் பை டேட்லி நம்ம இதில் நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ.